வணக்கம். எல்லாரும் திருப்தியாக வடை பாயசம் சாப்பிட்டு ஜம்முன்னு உட்காந்துருக்கோம். தூக்கம் வர்ற மாதிரி இருக்கா? தூக்கத்தை தட்டி எழுப்பிடுவோம். நான் பேசுகிறது ரியல். இப்போ என்ன நடக்குது அதான் நமக்கு தேவை. எங்கேயோ யாரோ சொல்லி செய்யக்கூடிய பரிகாரம் அல்ல, நான் அனுபவித்த பரிகாரம். இது இப்படித்தான் என்றால் அது அப்படித்தான். ஐயா ஜிகே ஐயாவின் மாணவர், கடந்த 20 ஆண்டுகளாக இந்த துறையில் பயணித்து வரும் எனக்கு ஈசன் ஜோதிட அறக்கட்டளை நடத்தும் இந்த 4ஆம் ஆண்டு துவக்கலாவும் 37வது கருத்தரங்கும் இனிதே நடைபெற்று கொடுக்கும் இந்த வேளையில் ஒவ்வொருவரும் ஒரு கரணத்தில் பிறந்திருப்போம் இல்லைங்களா? இது இன்ட்ராக்ஷன் தான், நானே பேச மாட்டேன். பவகரணம் யார் சொல்லுங்கள், டக்குன்னு கை தூக்குங்க. எஸ், நீங்கள் அனுபவித்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இன்றையிலிருந்து நோட் பண்ணிங்க. குங்குமம் வச்சுருக்கீங்க, ரைட்? இதனுடைய தாக்கம் சொல்லட்டுங்களா? ஒரு பெரிய மனிதனிடத்தில் போகும் பொழுது வேலை ஆகலையா, அரசு உத்தியோகத்தில் இருக்கும் பொழுது வேலை ஆகலையா, உயர் அதிகாரி நம்மளை தொந்தரவு பண்ணுறானா, மஞ்சள் கலந்த குங்குமம் அருமையாக வேலை செய்யும். பெண்களாக இருந்தால் கஸ்தூரி மஞ்சள் தண்ணியில் போட்டு குளிங்க. உங்கள் கணவர், உங்களுடைய பையன், உங்களுடைய ஆஃபீஸ், உங்களுடைய சுற்றுப்புறம் எந்த விஷயமாக மாறுபட்ட சூழ்நிலை இருந்தாலும் உங்களுக்காக ஒதுக்கி ஒரு நிமிடம் பேசுவார்கள், செயல்படுவார்கள். இதுதாங்க பரிகாரம். ரியல், நடந்தது உண்மை. மஞ்சள் கலந்த குங்குமம், சரிங்களா? அடுத்தது பாலவகரணம் யாருங்க ஐயா? ரைட், ஐயா இருக்கார், ரைட். இது அருமையான ராகு நட்சத்திரத்தில் அமிர்த ராகு. இவங்க நிச்சயமாக இந்த பாயாசம் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் விருப்பப்பட்டு வணங்க விடும் உங்களுடைய அந்த தெய்வத்திற்கு பாயாசம் வச்சு படைச்சு சாப்பிடுங்க. அருமையாக தடைகள் விலகும். ஆமாவா இல்லையா சார்? பரிகார செம்மல் மிகப்பெரிய வித்வான், அவருக்கு அனைத்தும் தெரியும். பாயாசம் பாலவகரணத்திற்கு சிறப்பு. நான் பாலவகரணம். அதே சமயம் இந்த ஐயப்பன் கோயிலுக்கு துணிமணி, ரெண்டாவது துர்க்கை அம்மன் வழிபாடு மிக நேர்த்தியாக இருக்குங்க. சரி, ஒரு நடந்த பரிகாரத்தை சொல்லிடுறேன். என்னுடன் சரியாக டிராவல் பண்ணும் ஒரு நபர், அவர் 4 மாதமாக சரியாக என்னிடம் உரையாடவில்லை, ரைட்? இதற்கு ஒரு பரிகாரம். நாமக்கல்லிருந்து துறையூர் போகிற வழியில் எரக்குடி, அந்த ஊர் பெயர். நேற்று கூட அந்த ஷார்ட்ஸாக அந்த கோயிலை பற்றி அந்த கோயில் அர்ச்சகர் பதிவிட்டிருந்தார். சனியும் செவ்வாயும், அதாவது சனி பகவானும் அனுமனும் ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயில். கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு முன்பே சோழர்களால் உருவாக்கப்பட்ட கோயில். அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலில் செஞ்ச ஒரு பரிகாரம், 2 இரட்டை வாழைப்பழங்கள். ஒன்று அவர் நம்மோடு சேர்ந்து பயணிக்கணும், இல்லையா பிரிஞ்சு போயிடணும். 2 தான். எஸ், போயிட்டு வந்தால் ஒரே வாரத்தில் ரிசல்ட். ஆம், மீண்டும் சேர்ந்து பயணிக்கிறார் என்னுடைய நண்பர். இது பரிகாரம். 2 பத்திரை கிரணம் யாருங்க? எஸ், ஒரு விஷயத்தை மிகவும் துல்லியமாக கணக்குப்படுவதில் வல்லவர். எஸ் ஆர் நோ? எஸ். நீங்கள் திருப்பதி, சாரி நம்ம திருச்செந்தூர் அழகாக போய் ஒரு தடவை கும்பிட்டு வாங்க. உங்களுக்கு நடக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் பலிதமாகும். அங்கே குரு பகவானை வணங்குங்கள். பத்திரை கரணத்திற்கு எஸ், பண்டிட் பத்திரை கரணம் ரொம்ப நுணுக்கமான அறிவு, விஷமுறிவு சம்பந்தப்பட்ட அறிவு, நாலேஜ் நல்லா இருக்கும். எஸ் ஆர் நோ? எஸ். இது வாழ்வியல் நடந்து கொண்டிருக்கிற பரிகாரங்கள். அடுத்தது வணிசைக்காரன் யாருங்க? எஸ். பிரதோஷ வழிபாடு அருமையாக கை கொடுக்கும். ஒவ்வொரு பிரதோஷத்தையும் விட்டுறாதீங்க சார், பிரமாதமாக வழி கொடுக்கும். சரிங்களா? நீங்கள் செய்ய வேண்டியது பிரதோஷ வழிபாடு மட்டுமே, மிக அருமை. கரசைக்கிரணம் யாருங்க? எஸ், நம்மளுடைய விநாயகர், யானை வழிபாடு. அதே போல் நம்மளுடைய ஐயப்பன் கோயிலுக்கு போகக்கூடிய துணிமணி தாராளமாக எடுத்து கொடுக்கலாம். கரசை கரணத்தில் யானைக்கு கரும்பு கொடுத்து வழிபாடு செய்யுங்கள். மிகவும் நேர்த்தியாக உங்களுடைய சங்கடங்கள் தீர்க்கும். அடுத்தது அப்படின்னு இல்லை சார், அந்த கரணங்களை தேடி இருக்க வேண்டாம். நீங்கள் பிறந்த நட்சத்திரம், பிறந்த நாள், இஃப் சப்போஸ் கரணமும் ஆடட்னா இட் இஸ் வெல் அண்ட் குட், நீங்கள் பயன்படுத்திங்க, அழகாக போகலாம். எஸ். ஓகே. ஆஞ்சநேயர், சாரி, லட்சுமி நரசிம்மர்.
லட்சுமி நரசிம்மருக்கு மிக பிரமாதமாக ஒரு கோயில் சொல்கிறேங்க. நம்ம திருச்செங்கோடு குருவரெட்டியூர் பக்கத்தில் லட்சுமி நரசிம்மர் கோயில் ஒவ்வொரு சுவாதி நட்சத்திரத்திற்கும் அங்கே யாகம் நடத்தி நல்ல மிகப்பெரிய விஷயங்களை செய்கிறாங்க. அனைத்து குறைகளுக்கும் திருமணம், வேலை, குழந்தை மற்றும் குடும்ப நல விஷயங்கள் அனைத்திற்கும் அங்கே யாகம் நடத்தி வழிபாடு செய்கிறார்கள். மிக பிரமாதம் நடந்துகிட்டு இருக்கிறது. சரிங்களா? குருவரெட்டியிலிருந்து கொஞ்சம் ஒரு 2 கிலோமீட்டர் உள்ள அந்த ஊர் பேர் மறந்துட்டேன். அங்கே கோனார்பாளையம், அந்த ஊர் கோனார்பாளையம். நீங்கள் வந்துடுங்கல்ல? எஸ். சரி, அடுத்தது கிம்சுக்கலங்காரன் வேறுங்க இருக்கீங்களா? காலில் கண்டிப்பாக உங்களுக்கு சுளுக்கு இருக்கும், நரம்பு சுருண்டு இருக்கும். அவர்கள் எந்த பொருள் எடுத்தாலும் படங்கள் வாங்கினால் அதில் புழு பூச்சிகள் உறுதியாக இருக்கும். யாராக இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். அதற்கு வழிபாடு சிவபெருமான் வழிபாடு மட்டுமே. சரி, சதுஷ்பாதகரணம், நாய்க்கரணம், ரைட். நீங்கள் கும்பிடும் தெய்வத்திற்கு ஒரு 10% நெய், எடைக்கு எடை தானம், துலாபாரம். மிக பிரமாதமாக வேலை நடக்கும். தடைகளை தாண்டிய நல்ல விஷயங்கள் நடக்கும். சரிங்களா? அடுத்தது விடுபட்டு போன காரணம் ஏதாவது? கைத்துளை. எஸ். மல்லிகைப்பூ. நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, கையில் மல்லிகைப்பூ கொண்டு போங்க. அருமையாக வள பார்க்கும். செண்டு, ஜாஸ்மின் செண்டு போட்டுங்க. நம்மளுடைய திருச்சி ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு மிகவும் நேர்த்தியாக இருக்கும். சரிங்களா? இதுவரைக்கும் அனுபவிச்சிருக்கீங்களா? இல்லைன்னா இனிமேல் செய்யுங்க, கண்டிப்பாக சரியாக இருக்கும். சரிங்களா? வேட விடுபட்டு காரணம் ஏதாவது? சகுனிக்கரணம். ஷார்ப் மைண்ட், பக்க மைண்ட், யாருக்கிட்டையும் சிக்க மாட்டார். அவர் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமானே, வேற எங்கேயும் போக வேண்டியதில்லை. சரிங்களா? அதோடு சேர்த்து ராகு பகவானுக்கு உண்டான கோயில்கள், அவங்க சகுனி பகவான், சகுனிக்கரணத்தில் இருந்தவர்கள் தாராளமாக வழிபடலாம். காரியங்கள் சித்தி அடையும். ஒன்றும் யாருங்க ஐயா? எஸ். சகுனி புத்திக்காரகன். அவர் திடீரென்று யோசனை செய்வார். ராகுவே மறைமுக வேலைகளை செய்பவர். சகுனி மறைமுக வேலைகள் கெட்டிக்காரர். மகாபாரதத்தில் சகுனியின் காரணம் என்ன? சரிங்களா? அதான் லாஜிக். சரிங்களா சார்? இன்றைய உலகத்தில் ராகு பகவானே அனைத்து விளம்பரங்கள், இந்த செல்போன், சிப்பு அனைத்திற்கும் ராகு பகவான். பாலவகரணம் உண்மையாலுமே இப்பொழுது உலகத்தை ஆண்டு கொண்டுள்ளது என்பதே உண்மை. ஆகவே இந்த தருணத்தில் இந்த கருத்தரங்கில் பேச வாய்ப்பளித்த ஐயா பண்டிட் எஸ் கௌளவகரணம். கௌளவகரணத்திற்கு உங்களுக்கு யார் இருக்கீங்க? நீங்கள் கௌளவ ஓகே. பணையாரம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார். சே சார் நோ? எஸ். ஆம் சொல்லுங்கள், ஊன்னு சொல்லுங்கள், தப்பே இல்லை. நாங்கள் பார்த்துக்கிட்டு வரோம். கௌளவகரணக்காரங்களுக்கு பிரச்சனை இருந்தால் நீங்கள் உங்களுக்கு வர வேண்டிய பணமாக இருந்தாலும் சரி, செய்ய வேண்டிய தொழிலாக இருந்தாலும் சரி, வீட்டில் பணியாரம் செஞ்சுட்டு போங்க. அந்த காரியம் பலிதமாகும். செஞ்சு பாருங்க. சரிங்களா? நாகவக்கரணம், அதுவும் அதே தாங்க. அது ராகுவுக்கு உண்டான சமாச்சாரம். நாகவத்திற்கு அவர் வாக்கில் கெட்ட சொல் வாங்கவே கூடாது. நாகவக்கரணத்துக்காக வாங்கினால் அப்படியே பழிக்கும். அவரிடத்தில் மிக எச்சரிக்கையாக இருங்கள். நீங்கள் சாப்பிடுங்க, கொடுங்க மற்றவங்களுக்கு. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கௌளவகரணத்தில் வீட்டில் யாராவது இருக்காங்களா? ஓகே, அதுதாங்க உண்மை. அவங்க சாப்பிடலாம். கௌளவகரணம் வர அன்னைக்கு சாப்பிடலாம். அந்த கரணம் அந்த நாளில் படைத்து உங்களுடைய குலதெய்வம், உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கு வணங்கி அந்த காரியத்தை செய்யலாம். இதுதான் அதனுடைய பரிகாரங்கள். சரிங்களா? ஸோ நாகவத்திற்கு ராகுவின் காரணகம். ராகுவுக்கு பாயாசம் ஆச்சுங்களா? பாம்பு இல்லையா? அதனுடைய கரணத்தின் வழிபாடு அதே வழிபாடு. அதே பெருமாளுக்கு ஈசனுக்கு உண்டு செய்யான சிவபெருமான் வழிபாடு தான் மிக பிரமாதமாக நடக்கும். தாராளமாக செய்து பார்க்கலாம். சரிங்க. இந்த கரணத்துக்கு செஞ்சதெல்லாம் மனசார நம்பிக்கையுடன் செய்யுங்கள். வாழ்வில் நிச்சயமாக நல்ல ஒரு பரிகாரம். இது நடப்பில் உள்ள பரிகாரங்கள். அவங்கவுங்க செஞ்சு பார்த்துட்டு அடுத்தது இந்த கருத்தங்கள் வரும்போது சொல்லுங்கள், அதனுடைய தன்மை சரியா தவறா என்று. சரிங்களா? எனக்கு பேச வாய்ப்பளித்த இந்த பண்டிட் பாலசுப்ரமணிய அவர்களுக்கும் மற்றும் அங்கத்தினர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்து, எனது தொலைபேசி எண் 978 94 87 287 978 94 87 287.
திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தில் செக்ரட்டரியாக கடந்த 20 வருடங்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். எங்களது சங்கம் 248வது கருத்தரங்கத்தை கடந்த மாதம் செய்து முடித்துள்ளோம். எதிர்பார்க்கிறோம் 250வது கருத்தரங்கத்திற்கு அனைவருக்கும் அழைப்பவரும் அனைவரும் வருக. வாழ்க வளமுடன். அம்மா வாங்கம்மா.